வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை விட குறைவாக இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை மீனம்பாக்கத்தில் 38 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 29 டிகிரியிலிருந்து 38 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 32 டிகிரியிலிருந்து 35 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 29 டிகிரியிலிருந்து 34 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் 17 டிகிரியிலிருந்து 24 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. சென்னை மீனம்பாக்கத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸாகவும், நுங்கம்பாக்கத்தில் 37 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. நாமக்கல்லில் குறைந்தபட்ச வெப்பம் 18 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. நேற்று காலை உருவாகிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடக்கு திசையில் நகர்ந்து வடக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று மாலை 5:30 மணி அளவில் ரீமல் புயலாக வலுப்பெற்று இன்று காலை 5:30 மணி அளவில் தீவிர புயலாக வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவியது. இது இன்று காலை 8:30 மணி அளவில் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வங்கதேச கேப்புப்ராவிற்கு தென்மேற்கே சுமார் 260 கிலோமீட்டர் தொலைவிலும், வங்கதேச மங்களாவிற்கு தெற்கே சுமார் 310 கிலோமீட்டர் தொலைவிலும், மேற்கு வங்காளம் சாகர் தீவிற்கு தென்கிழக்கே சுமார் 280 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வடக்கு திசையில் நகர்ந்து இன்று நள்ளிரவு வங்கதேச கேப்புப்ராவிற்கும் மேற்கு வங்காளம் சாகர் தீவிற்கும் இடையே வங்கதேச மங்களாவிற்கு அருகில் கரையை கடக்கக்கூடும். அச்சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 110 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 135 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இன்று முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று முதல் 30ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக 2 டிகிரியிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இயல்பாகவோ இயல்பை விட சற்று குறைவாகவோ இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரியிலிருந்து 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29லிருந்து 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். தமிழக கடலோர பகுதிகள். இன்று குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் இன்று நண்பகல் வரை மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 100 கிலோமீட்டர் வேகத்திலும், அதன் பிறகு காற்றின் வேகம் குறைந்து நாளை காலை வரை மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும், அதன் பிறகு காற்றின் வேகம் உயர்ந்து மணிக்கு 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 135 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று நள்ளிரவு வரை வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் குறைந்து நாளை காலை வரை மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும், நாளை மாலை வரை மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இன்று மற்றும் நாளை வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் இன்று மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. மே 28ஆம் தேதி அன்று அரபிக்கடல் பகுதிகளில் ஆன மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.